காதலும் கடந்து போகும், காலா, விக்ரம் வேதா போன்ற பல படங்கள்ல துணை கதாபாத்திரங்களில் நடித்து கவனம் ஈர்த்தவர் தான் மணிகண்டன். அதன் பின்னர் அவர் ஜெய்பீம் படத்தில் நடித்த ராஜா கண்ணு கதாபாத்திரம் அவரை தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பரவலாக கொண்டு சென்று அவரை ஒரு நடிகராக அங்கீகரித்தது. மணிகண்டன் நடிகராக மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களுக்கு கதை வசனமும் எழுதியுள்ளார். இவர் இயக்கிய நரை எழுதும் சுயசரிதம் என்ற திரைப்படம் பரவலான பாராட்டுகளை பெற்றது. அதன் பின்னர் அவர் கதாநாயகனாக நடித்த குட் நைட் படம் பெரிய வெற்றியை பெற்று அவரை கதாநாயகனாக்கியது. அவர் நடித்த லவ்வர் திரைப்படம் நல்ல விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் பெற்றது. இப்போது குடும்பஸ்தன் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படமும் நல்ல விமர்சனங்களை பெற்று வசூலில் கலக்கி வருகிறது. தற்பொழுது மணிகண்டன் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோக்களில் ஒருவராக மாறிவிட்டார். இப்படியான நிலையில நடிகர் மணிகண்டன் சம்பளம் குறித்து தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதன்படி இவர் ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக நடிப்பதற்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி வருவதாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி வந்த மணிகண்டனின் தற்போதைய சம்பளம் 2 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. தரமற்ற திரைப்படங்களை கொடுத்து வரும் இளம் ஹீரோக்கள் பல கோடிகள் சம்பளம் வாங்கி வரும் பொழுது தரமான படங்களை கொடுக்கும் மணிகண்டனுக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் தாராளமாக கொடுக்கலாமே என்று தயாரிப்பாளர்களும் கருதுவதாக கூறப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.